வணக்கம். இன்னைக்கு 13 மே 2022. டைம் வந்து சரியாக 9 மணி 14 நிமிஷம் ஆகுது. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு, நம்ம ரோபோ பயன்படுத்தக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ளவர்கள் சப்போர்ட் டீமை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. அன்னைக்கு ரெக்கார்டிங் வீடியோ இருக்காது. அன்னைக்கு மார்னிங் 9:15 நம்ம 9:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கா மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த கேண்டில் முடிகிற பட்சத்தில் செகண்ட் கேண்டிலில் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்க்குறோம், பை சிக்னல் வந்திருக்கு. ரோபோவில் ஆர்டர் எடுத்திருக்கு. டெர்மினலில் பார்க்குறோம் 34,500 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 34,500 கால் ஆப்ஷன் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 150 ரூபா 160 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு உடனே செல் எடுத்திருக்கு. ஸோ ஆல்ரெடி எடுத்திருக்கக்கூடிய காலில் ஒரு 432 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இப்போது 33,300 புட் ஆப்ஷன் ரோபோ எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 300 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் எடுத்த புட் ஆப்ஷன் கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் இப்போது ஹிட் ஆகிடுச்சு. டோட்டலாக 806 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. இப்போது திரும்ப ஹை கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ரெண்டு லாட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. 2 லாட் எடுத்துருச்சு. ஹைப்ரிட் மோடில் ரோபோலையும் எடுத்துருச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் 951 ரூபா கிட்ட எம்டிஎம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் நம்முடைய ஸ்டாப் லாஸ் 33,871.9 இருக்குது. 33,874 இருக்குது. 2 லாட் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்பொழுது பொசிஷன் எதுவும் இல்லை. பொசிஷன் எதுவுமே இல்லை. 1,563 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இதுக்கப்புறமா மறுபடியும் பை எடுக்கிற பட்சத்தில் 2 லாட் எடுக்கும். செல் எடுக்கிற பட்சத்துலையும் பை எடுக்கிற பட்சத்தில் 4 லாட் எடுக்கும். செல் எடுக்கிற பட்சத்தில் 2 லாட் எடுக்கும். இப்போ எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா செல்லு வந்து நமக்கு வந்து 33,851 கிட்ட வரணும். 1.8 வந்தால் தான் செல் எடுக்கும். ஏன்னா ஹைபிரிட்ல இந்த இடத்துல இருக்கு பாருங்க வேல்யூ. இந்த வேல்யூ வந்தால் மட்டும்தான் செல் எடுக்கும். சும்மா ஜஸ்ட் இந்த இடத்துல ஏரோ மார்க் காட்டுதுன்னு எடுக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய லோ வந்து இங்கே இருக்கு. அந்த முதல்ல எந்த ரேட்ல எடுத்ததோ, ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன ரேட்ல எடுத்ததோ அந்த ரேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து எந்த ரேட்ல எடுத்திருக்கு? 33,851 எடுத்திருக்கு. இப்போ திரும்ப செல் எடுத்திருக்கு. 2 லாட் எடுத்திருக்கு. ஏன்னா கீழே உடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 200 ஓவரால் வந்து 1,271 ரூபா கிட்ட இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ எடுத்திருக்கக்கூடிய அந்த செல்லு தான் வந்து நல்லா கீழே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி நமக்கு ஒரு 1,000 ரூபா 1,200 1,300 கிட்ட லாபத்தில் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அந்த பைக்கோட ஃபெயிலரை செல்லு தான் நல்லா போயிட்டுருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் பார்க்குறோம் நல்லா கீழே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம் நமக்கு வந்து ஒரு 1,000 ரூபா கிட்ட 1,200 1,300 கிட்ட லாபமே இருக்குது. நமக்கு ரெண்டாவது முறையாக எடுத்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ஆனது ஒரு 2,400 ரூபா கிட்ட லாபத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 1,200 ரூபா இருக்குது. நம்ம ரோபோவில் 3,000 ரூபா ப்ராஃபிட் வர பட்சத்தில் 500 ரூபா ட்ரையல் ஆகிற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் இப்போ மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டுருக்கு. நமக்கு 2,400 2,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது.
நம்ம வந்து ஒரு 3000 ரூபா வந்த உடனே ட்ரெயிலிங் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2333 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு, 2200 ரூபா கிட்ட இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு இருக்கு. 2700 ரூபா 2600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. நாம 3000 ரூபா வந்ததுன்னா ட்ரையல் ஆகிற மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஒரு சைடில் ரோபோவை போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல கீழே பார்க்குறோம் ட்ரெயிலிங் ப்ராஃபிட், இந்த இடத்துல 500 போட்டிருக்கோம். ஆக்டிவ் ஆஃப்டர் 3000, 3000 வந்தக்கப்புறம் 500 ரூபா ட்ரையல் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 2300 ரூபா கிட்ட இருக்கு. எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2300 2400 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். 2700 இந்த ரேஞ்சில் இருக்கு. 2800 3000 வந்துருச்சு, ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல கீழே நம்ம பார்க்குறோம் 3000 வந்த உடனே ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ரைஸு. மார்க்கெட் கீழே ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. நம்முடைய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆனது 2653 ரூபா வந்துச்சு. இப்போ 2800 ரூபா வந்துருச்சு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆனது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்கொயர் ஆஃப் மேக்ஸிமம் லாஸ் ரீச்ன்ற இடத்துல 2826 ரூபா இருக்கு. இது எப்படின்னா ஒவ்வொரு ப்ரைஸ் கீழே போக 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 நமக்கு ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் 2800 கிட்ட வந்ததுன்னா ப்ராஃபிட் புக் ஆகிடும். இந்த ட்ரெயிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம், ப்ரைஸ் வந்து இன்னும் ட்ராப் ஆகும் தான் நினைக்கிறேன். இந்த கேண்டில் 3200 3400 போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. 3600 ரூபாய்க்கு ப்ராஃபிட் கட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறோம் 3600 ரூபாய்க்கு ப்ராஃபிட். ஆமாம், 3600 ரூபா கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ட்ரேடு முடிஞ்சது. இதோட மண்டே ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.